சார், ஆண்டவன் உங்களுக்கு எந்த குறையுமே வைக்காம எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டான். ஏதாவது ஒரு குறை வைக்கிறான். குறைய வைக்கலன்னா நம்ம ஆண்டவனே மறந்துடும். அந்த திறமையை நீ டெவலப் பண்ண 10 வருஷம் இந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிப்ப. நான் சொல்றது அறிவுரை, நடைமுறை. இழந்தது எதுவென்று யோசிக்காதே, இருப்பது எதுவென்று யோசி. போனது எதுவென்று யோசிக்காதே, நிலைப்பது எதுவென்று யோசி. விலகியது எதுவென்று யோசிக்காதே, விருப்பம் எதுவென்று யோசி. சம்பாதிக்கிறானே தெரியல. திடீர்னு 50 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கார் புக் பண்றானே. வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் டூர் வேற போறானே. நம்ம பொழப்பு ஒரு 500 ரூபாய் தோசை கிலோ வாங்குறதுக்கே ஆப்பருக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. போங்கடா. என்னடா வாழ்க்கை, சம்பாரிச்சு கடனை கட்டலான்னு பார்த்தா கடனை கட்டுறதுக்காண்டியே சம்பாதிக்கணும் போல் இருக்கு. அப்படியே கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சோம்னா அதை குடிக்க தோணுது. அப்புறம் எங்க போய் உருப்படுறது, வாழ்க்கையில முன்னேறுவது? போச்சு எல்லாம். என்ன வேணா பண்ணு, உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டையும் போக மாட்டேன். எனக்கு வேற யாரு இருக்கு?